அவ்வளோ ஒரு வேரியேஷன். இருந்த ஸ்கின் டோனுக்கும் இப்போ இருக்கிற ஸ்கின் டோனுக்கும் ரொம்ப வேரியேஷன். அஃப்கோர்ஸ் நிறைய கொரியன் ஸ்கின் கேர் இதெல்லாமே வந்து என்னோட இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் குண்டா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே மோஸ்ட்லி ஹீட் பாயில்ஸ் வரும். பார்த்துருக்கீங்களா? குக் வித் மாம். மேம் நீங்கள் என்ன ரொம்ப சைட் அடிக்கிறீங்க, ஏதோ நம்ம பயப்புள்ளியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எஸ்மென் சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் வில் யூ டூ அனதர் சேலஞ்ச் பண்ணிடலாமே. கீதா சங்கர், ஸ்கின் டோன் நான் எப்படி மாற்றினேன்? ஓகே, that's a good question. சீரம் ஒன்று டாரிடான் அப்படிங்கிற ஒரு ஹைலூரானிக் சீரம், இது ஆசிட். இது இருக்கிறது இன்னும் வேர்சன் ஆகாம பாத்துக்கிறது. நம்பர் 2, இருக்கிறதுல இருந்து இன்னும் அழகுபடுத்துறது எப்படி அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் ஃபால் இட் வில் பி ரிஃப்ளெக்டிங் இன் யுவர் ஸ்கின். அந்த ஃபிஷ் ஆயில் வந்து நான் எவ்ரிடே எடுத்துக்கிட்டேன். Welcome back to another new episode of Day 47 of 50 Days Transformation Challenge. 3 நாள்ல 2024 அவ்வளோதான் முடி போகுது. ஒருவேளை நீங்கள் போன வருஷமும் வந்துட்டு வெயிட் லாஸ் ஜர்னி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் நீங்கள் எடுக்கலன்னா இனிமேலும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா அதுக்கு போன வருஷமும் நீங்கள் அதை எடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க. இனி வரப்போகிற வருஷமும் அப்படி நினச்சிட்டே தான் இருப்பீங்க until you start taking action for it. So when will you start taking action for it? நியூ இயர் ரெசல்யூஷனா, இல்லை பொங்கல் பண்டிகை வருது அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் நினைக்கிறீங்களா? இல்லை ஏதாவது வெட்டிங் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படி ஒரு ஜேர்னி எடுக்கலாம் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? No. The right time to start something is now. Right now. அந்த மைண்ட் செட் கொண்டு வந்துருங்க. அப்பப்போ நீங்க வந்து கிவ் அப் பண்ணலாம், பட் மேக் ஷூர் யூ கெட் பேக் ஆன் ட்ராக். ஸோ பர்டிகுலர்லி பர்ஃபெக்டாக நான் எடுத்துனுமே எல்லாமே பர்ஃபெக்டாக 100 days நான் 50 days நான் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு யாருமே பண்ணின சரித்திரம் கிடையாது. அப்பப்போ பிரேக் ஆகவும் அப்பப்போ கைவிட்டு போகும், நம்மளை மீறி ஏதாவது சாப்பிட்ருவோம். பட் மேக் ஷூர் த நெக்ஸ்ட் மீல் யூ கெட் பேக் ஆன் ட்ராக். ஸோ த சீக்ரெட் ஆஃப் வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் செட் தான். அந்த மைண்ட் செட்டை நீங்கள் எப்படி கொண்டு வரணும்னா, ஓகே இந்த மீல் சாப்பிட்டுட்டோம், நெக்ஸ்ட் மீல்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், டு கெட் பேக் ஆன் ட்ராக். இது நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. அச்சாச்சா இன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டேன், நான் இந்த தேதியிலேருந்து ஆரம்பிப்பேன், அந்த தேதியிலேருந்து 50ஆம் தேதி வரைக்கும் கரெக்டாக எதுவுமே சீட் பண்ணாமல் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து நடக்காது. டு பி எ ஃபுடி இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு நம்மளுக்கு இப்படி தான் இருக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இம்பர்ஃபெக்ஷனை வந்துட்டு எம்ப்ரேஸ் பண்ண பாருங்க. சரிங்களா? ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்னைக்கு Q&A என்னன்னு பார்த்துடலாம். Q&A பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபடாஃபடா டே எப்படி போச்சுன்னு பார்த்துலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. யாருமே இல்லை ஜிம்மில், காற்று வாங்குது. ஆனால் நியூ இயர் ஒன்று வரட்டும். நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஜிம்மே. அதுக்கப்புறம் மறுபடியும் புஃப் அப்படி ஆயிரும். ஒரு வழியாக கொஞ்சமாக வீடியோஸ் இருக்குது, மேனேஜ் பண்ணேன். ரொம்ப இடுப்பு வலி இருந்தனால நல்லா ஹிப் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் பண்ணேன், ஸ்ட்ரெச்சஸ் நிறையா பண்ணேன். நான் வீட்டுக்கு வந்த உடனே 4:30க்கு வந்துட்டு ப்ரோபயோட்டிக் ஆர்டர் என்னோட ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணேன். இன்றைக்கி நல்ல சுண்டல் குழம்பு வித் ரைஸ் அண்ட் 350 grams ஆஃப் சிக்கன் கிரேவி அண்ட் நிறைய இது எடுத்துக்கிட்டேன். நான் லேடிஸ் ஃபிங்கர் எடுத்துக்கிட்டேன். இட் வாஸ் அ பவர் பேக்ட் கம்ப்ளீட் மீல். ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. அண்ட் முன்னாடி ஒரு ப்ரோட்டீன் ஷேக், க்ளோஸ் பண்ணும்போது ஒரு ப்ரோட்டீன் ஷேக், இப்படி 5:30க்குள்ளே சப்ளிமெண்ட்ஸோடு க்ளோஸ் பண்ணிட்டேன். So yes, that was my day. Now Q&Aக்கு போயிடலாம். குக் வித் மாம். மேம் நீங்கள் என்ன ரொம்ப சைட் அடிக்கிறீங்க, ஏதோ நம்ம பயப்புள்ளியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்கள் பேரும் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, எனக்கு ரொம்ப ப்ளஷிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் தானசி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து, தேங்க்யூ ஸோ மச் சிசி ஃபார் கிளியரிங் மை டவுட்ஸ். ஐ ஸ்ட்ரென்தன் மை பாடி ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் டு see your 50 days challenge. தேங்க்யூ ஸோ மச். ஈவன் ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங். இன்னும் 3 நாளில் தெரிஞ்சிடும். நான் வந்து 31st வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஆல்சோ yeah ma'am, your way of talking really inspiring சொல்லியிருக்காங்க குக் வித் மாம். உங்களோட பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் அகெயின் ரஸ்மின் சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் வில் யூ டூ அனதர் சேலஞ்ச் பண்ணிடலாமே. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா என்னன்னாலும் நம்ம பண்ணிடலாம். ஸோ வாட் எவர் மை ஆடியன்ஸ் இஸ் ரிக்வெஸ்டிங் ஃபார் ஐம் ரெடி டு டூ இட். உங்களுக்கு தேவைன்னா அதுவும் சொல்லுங்கள், நம்ம எப்பத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். பட் மேக் ஷுர் யாரெல்லாம் வந்து என் கூட இந்த 50 வரப்போகிற 50 days வேணால் நம்ம 30 days வைக்கலாம். சரியா? இனிஷியலி நீங்கள்லாம் வந்துட்டு ஒரு நியூபியாக இருப்பீங்க. ஸோ 30 days வைக்கலாம். ஸோ ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவோம் இல்லையா, நியூ இயர் எல்லாம் முடிச்சு பொங்கல் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மேபி வேணால் நம்ம அப்போ சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம் மறுபடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் கீதா சங்கர் மேம் கேட்டிருக்காங்க, ஹவ் யூ சேஞ்ச் யுவர் ஸ்கின் டோன் மேம். ஸ்கின் டோன் நான் எப்படி மாற்றினேன்? ஓகே, தட்ஸ் அ குட் கொஸ்டின். ஸ்கின் டோன் முதல்ல எனக்கு இப்படி இருக்கவே இருக்காது. ஓகே, இப்போ கூட நான் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது, பட் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இந்த ஸ்கின் டோனுக்கு வந்துட்டு 2 ஸ்டேஜ் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். நம்பர் 1, இருக்கிறதுலேருந்து ரொம்ப வேர்சன் ஆகாமல் இருக்கணும்னு பார்த்துக்கிட்டேன். என்னோட ஸ்கின்னை எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து பேக் ஃபுல்லாக ஆக்னி இருந்துச்சு, மீன்ஸ் ஷோல்டரில் எல்லாம் எனக்கு ஆக்னி இருந்துச்சு. அண்ட் குண்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே மோஸ்ட்லி ஹீட் பாயில்ஸ் வரும். பார்த்துருக்கீங்களா? இந்த ரொம்ப வந்துட்டு காற்றுப்படாத ஏரியாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீட் பாயில்ஸ் வரும். சம்டைம்ஸ் பஸ்குடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து நான் 2 years முன்னால் ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆர்ம் பிட்டில் எல்லாம் வந்துட்டு அப்பப்போ கொஞ்சம் வரும், ஷோல்டரில் வரும், இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு வரும். இப்போல்லாம் அதோட சைனே இல்லை. ஓகே, சைன் அதாவது ஏதாவது இருந்ததுன்னா, ஒரு பிம்பிள் இருந்ததுன்னா அதுக்கான ஒரு சைன் இருக்கணும்ல, அந்த ஒரு சைன் கூட இல்லை. ஸோ இது 2 ஃபேஸ். எப்படின்னா, நம்பர் 1 சொல்கிறேன், இருக்கிறது இன்னும் வேர்சன் ஆகாமல் பார்த்துக்கிறது.
அதாவது இருக்கிறது இன்னும் மெயின்டைன் ஆகிறது அப்படி ஒரு ஸ்டேஜ் ஃபேஸ் பண்ணேன். நம்பர் 2 இருக்கிறதுலேருந்து இன்னும் அழகுப்படுத்துறது எப்படி அப்படிங்கிற ஒரு ஃபேஸ். ஸோ இப்போ வந்து நான் செகண்ட் ஸ்டேஜில் இருக்கேன். இப்போ இருக்கிறதுலேருந்து இன்னும் அது எப்படி பெட்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ், அதாவது வேர்சன் பண்ணுற ஸ்டேஜ் நான் தாண்டி வந்துட்டேன். அது எப்படி தாண்டி வந்தேன்? லாட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். நம்பர் 1 எந்த அளவுக்கு வாட்டர் இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு நான் சுகர் கட் பண்ணதுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேஜரான ஒரு டெசிஷன் தான், சரிங்களா? ஸோ வாட்டர் அண்ட் சுகர் இது ரெண்டுமே வந்துட்டு இது பண்ணும்போதே ஐ ஸ்டார்டட் சீயிங் ஸோ மச் சேஞ்சஸ். அதுக்கப்புறம் இந்த ஒமேகா ஃபேட்டி ஆயில், இந்த ஃபிஷ் ஆயில் இருக்கு இல்லையா, அந்த ஃபிஷ் ஆயில் வந்து நான் எவ்ரிடே எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு ஃபிஷ் சாப்பிட பிடிக்காது. ப்ரான்ஸ் அஃப்கோர்ஸ் ஐ ஈட் ப்ரான்ஸ் அண்ட் கிங் ஃபிஷ் எடுத்துப்பேன், பட் ஃபிஷ் அவ்வளோக்கா எனக்கு சாப்பிட பிடிக்காது. ஸோ ஃபிஷ் ஆயிலா அப்படின்னு நான் எடுத்துப்பேன் ஒமேகா இது. அப்புறம் எல்லா மல்டி வைட்டமின்ஸும் ஐ ரியலி மேக் ஷுர் எனக்கு வந்து எல்லா மல்டி வைட்டமின் நியூட்ரியன்ஸ் எதுவுமே டெஃபிஷியண்ட்டாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கல. ஸோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்ஸ் இல்லாதனால எனக்கு என்ன ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி வந்து எனக்கு எல்லாமே கிளியர் ஆக ஆரம்பிச்சுது. என்னோட தைராய்டு லெவல் ஓகே ஆயிடுச்சு, டயபெட்டிஸ் போயிடுச்சு, அப்புறம் என்னெல்லாம் இருந்ததோ அது எல்லாமே ஆக்சுவலி எனக்கு சரியாயிருச்சுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நான் எப்போவுமே வந்துட்டு மாஸ்டர் செக்அப் எடுத்து பார்த்துருவேன். இஃப் ஐ ஹேவ் டு கோ த்ரூ எனி ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே பார்த்துருவேன். பட் ஒரு இயர் பை இயர் இந்த டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறதுல நான் வந்து ஹெல்த்தியர் ஆகிட்டு இருக்கிறதா இருக்கேன். மீன்ஸ் லைக் டச் வுட், பட் தட் இஸ் த திங். ஸோ த மோர் ஹெல்த்தியர் அண்ட் மோர் குட் ஃபுட் யூ ஈட், தட் வில் பி ஷோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் வில் பி ரிஃப்ளெக்டிங் இன் யுவர் ஸ்கின். ஸோ ஐ டேக் லாட் ஆஃப் யோகர்ட்ஸ் எடுத்துப்பேன், ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துப்பேன், அப்புறம் ப்ரொக்கலி நிறையாவே எடுத்துப்பேன். கேப்சிகம் ரொம்ப பிடிக்கும், ராவாக கடிச்சு சாப்பிடுவேன் கேப்சிகம். இப்போ சிங்கிள் மீல் இருக்கிறனால நான் கேலரி ரொம்ப கட் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஃபிஷியன்ட்டில் போயிட்டுருக்கு எனக்கு. ஸோ அதனால நான் மறக்காமல் இப்போ வந்து நான் மல்டி வைட்டமின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஓவராலாக இதெல்லாம் தான் பண்ணிட்டுருக்கேன். அஃப்கோர்ஸ் நிறையா கொரியன் ஸ்கின் கேர் இதெல்லாமே வந்து என்னோட இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். சின்னதாக நார்மலி ஓகே காட்டணுன்ட்டெல்லாம் இல்லை, ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர் ஃபார் இட். இந்த ஸ்னேல் மியூசின் ஐ டோன்ட் நோ, இது எனக்கு எந்த இதுவுமே எனக்கு பண்ணல. இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ வாட்டர், பட் ஒரு மாய்ஸ்சரைஸ் மாதிரி பண்ணி கொடுக்கும். ஆனால் தண்ணி மாதிரி தான் இதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் யாரும் எனக்கு தெரியல, நீங்கள் ஒரு வேளை யாராவது இன்வெஸ்ட் பண்ணி இதில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சதுனான்னு சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு கொரியன் ஸ்கின் கேர் இருக்குது, ஹோல்ட் ஆன், ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர் ஃபார் இட். இந்த சீரம் ஒன்று டாரிடான் அப்படிங்கிற ஒரு ஹைலரானிக் சீரம், இது ஆசிட் இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டு கொரியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. நான் வந்து அடம் பிடிச்சி எனக்கு இது வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வர சொன்னேன். அண்ட் இட் இஸ் ஒர்க்கிங். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் இது வந்து நல்லாவே ஒரு க்ளோ தருது. இது என்னோட செகண்ட் பாட்டில். இன்னும் யாராவது கொரியாவிலேருந்து வருவாங்களா தெரில, வந்தீங்கன்னா எனக்காக தயவு செஞ்சு இதை வாங்கிட்டு வந்துடுங்க. நம்பர் 2 அண்ட் அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கெமிக்கல் பீல் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நான் வந்து கெமிக்கல் பீல் வந்து கண்டிப்பாக பண்ணிடுவேன். நைட்டு மறக்காமல் ரெட்டினால் யூஸ் பண்ணிடுவேன். ஸோ இஃப் யூ ஆர் 25+, மேக் ஷுர் யூ யூஸ் ரெட்டினால். நைட் டைம்ஸில் வந்துட்டு ரெட்டினால் எடுங்க. அப்படியே ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் பார்த்தோன்னா வந்துட்டு அவ்வளோ ஒரு வேரியேஷன். இருந்த ஸ்கின் டோனுக்கும் இப்போ இருக்கிற ஸ்கின் டோனுக்கும் ரொம்ப வேரியேஷன். நெக்ஸ்ட் இயர் இதை விட இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். மெயின்லி வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் வந்து வெளியே தெரியும். ஸோ எஸ், we have done with today's episode. ஏதாவது வகையில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. இன்னும் நம்ம நிறைய பேசலாம். இன்னும் 3 நாள் தான் இருக்குது இந்த பர்டிகுலர் சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ப்ளீஸ் டோன்ட் வெயிட். நியூ இயர் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. மேக் ஷுர் யூ கட் டவுன் சுகர். அந்த சுகர் கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எப்படியாவது கொண்டு வந்துருங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்லீப் ஸ்கெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணிருங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் நியூ இயர்க்கு ஒரு வேலை ரெசல்யூஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா ஸ்லீப் வந்து இப்போத்துலேருந்தே வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வாட்டர் இன்டேக் பண்ணிடுங்க, சுகர் கட் பண்ணிடுங்க. இந்த 3 நம்ம வந்து ஃபஸ்ட் அப்படி ஆரம்பிக்கலாம், சரிங்களா? அண்ட் மேக் ஷுர் நம்மளோட சேனலுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் பார்க்குற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்கள் லைஃப்பை நான் இம்பேக்ட் பண்ணணுங்கிறது நான் நம்புகிறேன். ஸோ பாதி ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்க விரும்புகிறேன். அப்படி நான் மட்டும் என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. See you soon in tomorrow's episode. Sajuya.